ஸோ வெல்கம் டு பிஸ்னஸ் பேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாகவும் மார்க்கெட்டில் வந்து யாரும் பெருசாக இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரிஸ் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பாட்டில் எல்லாருமே வாங்கி குடிச்சிருக்கோம். பட் இந்த வாட்டரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் வாட்டரு, அப்புறம் இந்த பிளாக் வாட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேல் பண்ணுறாங்க. ஹிமாலயன் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலே 60-70 ருபீஸ் கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம இதே 60-70 ருபீஸ் காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி கொடுக்க முடியும். டீடாக்ஸ் வாட்டர், அந்த டீடாக்ஸ் வாட்டர்ன்ற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா துளசி வச்சுலாம் நிறைய ஹோட்டலில் வந்து சுடு தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து துளசி பேஸ்டு வாட்டர் நம்ம கொடுக்கலாம். இல்லை வெள்ளரி உள்ளே போட்டு நல்லா அந்த வாட்டரோட இது வந்து நம்ம கட் ஹெல்த்துக்கு வந்து அந்த வாட்டரை வந்து நம்ம டீடாக்ஸ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி அதே கூட கமர்ஷியலாக நம்ம வாட்டர் பாட்டில் நம்ம கொண்டு போகலாம். எக்ஸாம்பிள் டீடாக்ஸ் வாட்டர்ன்ற கான்செப்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதிமுகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வாட்டர், இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ்ஸு இல்லாமல் ஒரு பிவரேஜஸ் இல்லாமல் வாட்டரையே நம்ம கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி இதை வந்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போனோன்னா டெஃபினட்டாக வந்து இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிற சான்ஸ் இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 70-80 ருபீஸ் அஃபோர்டபுள் இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலான்னா வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக சாந்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதிமுகம், இந்த மாதிரி வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டராக கூட நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ தண்ணியை சில்லுன்னு ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னா நம்மளால் சூடாகவும் கொடுக்க முடியும். ரெண்டுமே மார்க்கெட்டில் அவைலபிள் தானே. ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் அப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். பேக்கிங் வந்து நம்ம வந்து நார்மல் காப்பர் பேஸ்டு ஃப்ளாஸ்க்கோ இல்லை வந்து மூங்கில் பேஸ்டு ஃப்ளாஸ்க்கோ அந்த மாதிரி நம்மளே கூட யூனிக்காக ப்ரொடக்ஷன் பண்ணி இதை மார்க்கெட்டில் கொண்டு போனோம்னா டெஃபினட்டாக இது வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க, ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணோன்னா சில பேர் வந்து ஹாட் வாட்டர் எல்லா இடத்துலையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பட் அது கிடைக்காது. ஸோ இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா தான். யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டு சோயா பால்ஸ். ஸோ இந்த சோயா பால் ஸ்நாக்ன்ற பார்த்திங்கன்னா இது மீல் மேக்கர் மாதிரி தான் இருக்கும். பட் இது சோயான்னு வரும்போது இது வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்டாக இது நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போகலாம். நார்மலாக வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ ரோலு, இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் கேட்டகரியில் நிறைய சேல்ஸ் ஆகும். பட் இந்த சோயான்ற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ இது வந்து நான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு 20 பீஸ் போட்டு மஷ்ரூம் குழம்பு மாதிரி பண்ணி அழகாக வந்து அந்த தொன்னையில் வச்சு சேல் பண்ணுறாங்க. செமையாக சேல் ஆகும். சுட சுட வந்து அதை வந்து ஒரு ஸ்நாக்காக கன்வெர்ட் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நல்லா சேல் பண்ணுறாங்க. நம்ம இதே வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இந்த சோயா பாலை வந்து நம்ம மீல் மேக்கர் மாதிரி அந்த ஷேப்பில் போட்டு இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அதை ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக் பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து அது பெரிய லெவலில் ஹிட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நான் அனலைஸ் பண்ணேன். ஜஸ்ட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ண அந்த 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 பாக்ஸ் விற்றுருந்தார். அந்த தொன்னை ஒரு இது 50 ரூபா விற்றுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-14 கஸ்டமர் வந்து ஒரு ½ ஹவரில் வாங்கிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து விருப்பமான ஒரு ப்ராடக்ட்டு. ஹெல்த்தின்ட்டு வரும்போது கண்ணை மூடிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எக்ஸிஸ்டிங்காக ஹோட்டல் வச்சுருக்கவங்க, பானிபூரி சேல் பண்ணுறவங்க, நீங்கள் அடிஷ்னலாக இந்த ப்ராடக்ட்டை கூட நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து மக்கானா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சாய்ஸில் வந்து இந்த ப்ராடக்ட் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பவுடர். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நிவாரன் 90, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமஹன்னு, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமஹன்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. அவங்க நிறைய நல்ல பொருட்களை வந்து சேர்த்து ஒரு ப்ராடக்டாக வந்து ஒரு 15 ரூபா பேக்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைபர் பவுடராக நம்ம ஒரு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் செல் பண்ணுறாங்க. அந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியமு, ப்ரோபயோட்டிக்கு, கட் ஹெல்த்து, இந்த மாதிரி நிறைய நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த பேக்கெட்டை செல் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியில் அந்த பேக்கெட்டை கலந்து குடிக்கலாம், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாம், இல்லை ஒரு நாள் காலையில் ஒரு வேளை ஈவினிங் ஒரு வேளை குடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்டுன்னும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக டயபெட்டிஸ் இருக்கவங்கள பசி கம்மியாக எடுக்கும்.
அவங்களுக்கு வந்து சுகர் நல்லா கண்ட்ரோலில் வரும். ஸோ ஃபைபர் அதிகமாகும் போது அவங்களும் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் கிடையாது. நம்ம டொமஸ்டிக்காகவே வந்து ஆர்கானிக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைபர் பவுடர் ப்ராடக்ட்டை நம்மளே மார்க்கெட்டில் லான்ச் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து அது நல்லா ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க யாருக்காவது வந்து உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும், இல்லை ஒரு ஃபுட் லைசன்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இன்கம் டேக்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் மேலே போட்டிருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். அந்த டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த டீ கடை போனாலும் பார்த்திங்கன்னா பட்டர் பிஸ்கெட்டு, ஹை காப்ஸ் இருக்கிற சுகர் பிஸ்கெட்டு, இந்த 2 ஆப்ஷன் தான் கிடைக்குமே தவிர சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டுன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எந்த டீ கடையிலுமே கிடையாது. ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா ஹை எண்டு டீ ஸ்டாலில், மல்டி அவுட்லெட்ஸ் இருக்க பிராண்டட் டீ ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ராகி பிஸ்கெட் இருக்கும். பட் நார்மல் ஸ்டாண்டலோன் டீ ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ஒரு சுகர் கம்மியாக ஒரு டீ சாப்பிட்றாங்கன்னா அவங்க ஏதாவது வந்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு எந்த ஸ்நாக்ஸுமே அவைலபிளாக இருக்காது. அதிகப்பட்ட பஜ்ஜி, சமோசா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் பிஸ்கெட் இந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். பட் இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து எல்லா டீ ஷாப்லேயும் வந்து ஒரு சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் இருக்குது, ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட்டு, தாராளமாக வந்து ஒரு பிஸ்கெட் வந்து 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ராகி பிஸ்கெட்டோ, ஒரு மில்லட் பேஸ்டு பிஸ்கெட்டோ, இல்லை ஓட்ஸ் பேஸ்ட் பிஸ்கெட்டோ, இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 20-30 டீ கடையில் நீங்கள் டிஸ்பிளே வச்சிங்கனாலே நல்லா சேல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப்ஸில் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, காம்படிஷனும் கம்மி. நம்ம ரெகுலராக வந்து நிறைய காம்படிஷனுக்கு ஃபுட் ப்ராடக்ட் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாகவும் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னா பிஸ்னஸ் பேஜ்ன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.